அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி இன்ட்ராடேல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நிஃப்டியுடைய பாஸ்ட் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிடலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும் நிஃப்டி பாஸ்ட் 3 வீக்ஸா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நான் நிஃப்டியில டே சார்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டே சார்ட்ல ஒரு கீ சப்போர்ட் ஜோனை மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் நான் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ இதுல இருந்து இந்த சப்போர்ட் ஜோன் இதை பேஸ் பண்ணி ஒரு ரேஞ்சுக்குள்ள எந்த ரெசிஸ்டன்ஸ் கீ ரெசிஸ்டன்ஸா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் உங்களுக்கு ஒரு கீ ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த இடத்துல நான் ஒரு லைனை டிரா பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சப்போர்ட் அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை நம்ம டே சார்ட்ல டிரா பண்ணிட்டோம். இப்போ இங்க உங்களுக்கு நிஃப்டி இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே போனதுக்கு அப்புறம் இது எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு இப்போ நீங்க இங்க இருக்கக்கூடிய ஷார்ட் பொசிஷன் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்க ஒரு ஷார்ட் என்ட்ரி மார்க் பண்றீங்க அப்படின்னா மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்டாப் லாஸ் ஏரியாவை நீங்க முதல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு நியர்பையா எக்ஸாக்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு நீங்க மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணிட்டு இப்போ இங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா 0.69 இருக்கு. இதை வந்து நம்ம 1:1 அட்லீஸ்ட் வைக்கணும். அதாவது நம்ம ஒரு 100 ரூபா லாஸ் பண்ற ஒரு ட்ரேட்ல அப்படின்னா பாசிபிலிட்டி 100 ரூபா லாஸ் பண்ற பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா 100 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற அளவு ரேஞ்சுக்கு நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம 1:1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 1:1 அதில் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஷார்ட் என்ட்ரி 1:1க்கு எது வரைக்கும் போயிருக்குங்க? 22,900. ஸோ நீங்க இந்த இடத்துல இந்த டூல டிராப் பண்ணீங்க அப்படின்னா இந்த நிஃப்டி மேக்சிமம் இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதையும் தாண்டி இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு வரைக்கும் நீங்க டிராப் பண்ணீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி 1:1 நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா 22,200 காட்டு. இப்போ நீங்க இந்த இடத்துல மட்டும் இல்லாம இங்க இந்த டே சார்ட்ல ப்ரீவியஸா எந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. 23,000. ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து 22,000. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன். இப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா இந்த டூல் படியுமே ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்சு படி நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு இந்த டூல் படி. அது மட்டும் இல்லாம இங்க இந்த டிமாண்ட் சப்ளை ஜோன் படி ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல இருந்துச்சு. அந்த சப்போர்ட் எடுத்திருக்கு. அந்த சப்போர்ட்ல இருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. உங்களுக்கு டே சார்ட்ல ரிவர்சல் ஆகி ஒரு நல்ல புள்ளி ஜோன் வந்து ஒரு 3 days மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் கீழே விழுந்து நீங்க ப்ரீவியஸ் டேல பாத்தீங்க, அதாவது இன்னைக்கு ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே கேண்டில் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஆரம்பத்துல நல்ல ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் ஆகி அதுக்கப்புறம் செல்ல சைட்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் வந்து கடைசியில அது ஒரு டோஜி கேண்டில் மாதிரி முடிஞ்சிருக்கு. ஆனா ஆக்சுவலா அது டோஜி கேண்டில் கூட கிடையாது. அதாவது நல்ல ஒரு செல்லிங் கண்ட்ரோல். அந்த பின் பார் வந்து நல்ல பாட்டம்ல முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துலயே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இது மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம டே சார்ட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம 5 minute சார்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? இப்போ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 23,000 பிரேக் பண்ணி அது கீழே போயிருக்கு. ஸோ 22,000 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு டவுட். ஸோ ஃபர்ஸ்ட் 5 minute கேண்டில் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் பொசிஷன் வந்திருக்கு. நம்ம ப்ரீவியஸ் டேல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் டே ஹை பேஸ் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருந்தனால அதை பேஸ் பண்ணி நம்ம ஷார்ட் என்ட்ரி எடுத்தோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா
ப்ரீவியஸ் டேயுடைய லோவையும் பிரேக் பண்ணிச்சு. இன்னைக்கு ப்ரீவியஸ் டேயுடைய சப்போர்ட் எதுவும் இங்கே இல்லை. ஸோ ஆல்ரெடி ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருக்கனால நம்ம அடுத்து ஒரு ஃபியூ கேண்டில்ஸை அப்சர்வ் பண்ணுறோம். செகண்ட் கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டுடேஸுடைய ஒரு க்ளோசிங் லெவலில் இருந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனால் அந்த சப்போர்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகேங்களா? திரும்ப மறுபடியும் அடுத்து ஒரு கிரீன் கேண்டில். அந்த கிரீன் கேண்டிலும் ஃபர்ஸ்ட் பையர்ஸ் வந்திருக்காங்க, திரும்ப செல்லர்ஸ் இந்த இடத்துல இருந்து செல் பண்ணியிருக்காங்க. இந்த கேண்டில் அதே மாதிரி பையர்ஸ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் செல்லிங் வந்திருக்கு. அடுத்து ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுவுமே இந்த 3 கேண்டில்ஸுமே வந்து உங்களுக்கு ரேஞ்சை, அதாவது ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டிலுடைய ரேஞ்சை பிரேக் பண்ணவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ட்ரெண்டு படி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பையிங் சைடு ட்ரெண்டு உங்களுக்கு புல்லிஷ் ட்ரெண்ட் மாதிரி காமிச்சிருக்கு 5 மினிட் சார்ட்டில். ஆனால் செல்லிங் சைடில் உங்களுக்கு பேரிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிளை பிரேக் அவுட் ஆர் இதை பிரேக் டவுன் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மேக்சிமம் நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது நல்லது. இன்கேஸ் நமக்கு சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்திருக்கு, இது வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் உடனே நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் அது அட்லீஸ்ட் வெயிட் பண்ணணும். இந்த கேண்டில் ஆரம்பத்தில் இவ்வளோ தூரம் நல்ல புல்லிஷாக போயிட்டு திரும்ப முடியும் போது இமீடியட்டாக உங்களுக்கு ரிவர்ஸில் முடிஞ்சிருக்கு, பேரிஸில் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதாவது கேண்டில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு. நீங்கள் ஏற்கனவே வச்சிருந்த இந்த ட்ரெண்ட் லைன், இங்கே இருந்த இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஃபார்ம் ஆன ட்ரெண்ட் லைனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு புட் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் கிட்ட டவுனில் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 40 பாயிண்ட் கிடச்சிருக்கு. மோர் தென் 100 பாயிண்ட் டவுனில் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் என்ட்ரி. ஓகே, இப்போ அடுத்தது முடிஞ்சதுக்கு அந்த ட்ரேடு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் சைட் வைஸில் மார்க்கெட் போயிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் பெரிய ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் எதுவும் வரலை. இந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. இந்த ரேஞ்ச் எல்லாம் பிரேக் பண்ணல. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கேண்டிலாச்சும் வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எப்படிதான் ஒரு 2 கேண்டில் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்தாலுமே அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்ட்டுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கேண்டிலே என்ட்ரி எடுக்காமல் வெயிட் பண்ணும்போது அடுத்த கேண்டில் ரெட்டில் தான் முடிஞ்சு. ஸோ இப்படியே உங்களுக்கு சைட் வைஸ்லேயே தான் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரேஞ்சை மார்க் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. சாரி, ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதே மாதிரி சப்போர்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் இது 22,500 லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த 22,500 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கீ ஏரியா. அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஒரு கீ சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, எதர் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? பையர்ஸ் இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, செல்லர்ஸ் இதையும் தாண்டி செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஓகே, ஸோ இன்னைக்கு இன்ட்ராடே படி இந்த லெவல் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ரிவர்சலை எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணலாம். ஓகேங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 22,500 டச் பண்ணி உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துலயே உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிவர்சல், ஸோ இங்கே ஒரு ரிவர்சல். ஸோ இதை தாண்டி போகலை. அப்படியே போனாலும் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு லிக்விடிட்டி ஏரியா ஃபார்ம் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு ட்ரேட் ஆயிருக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு போகலை. அப்போ நீங்கள் எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 22,500 கிட்ட தான் என்ட்ரி எடுக்கணும். இன்கேஸ்
அதை விட்டு கீழே அதையும் தாண்டி உங்களுக்கு கீழே போனாலும் உங்களுக்கு வந்து பெருசாக லாஸ் வராது. நீங்கள் அட்லீஸ்ட் 22,500 ஏரியா அல்லது அதுக்கு பிலோவில் தான் உங்களுடைய கால் என்ட்ரி எடுக்கணுமே தவிர அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஜோனை விட்டு உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிரீன் கேண்டில் அந்த ரேஞ்சையும் தாண்டி பிரேக் டவுன் ஆன மாதிரி காட்டுது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அதை வெயிட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கேண்டிலுடைய டிசிஷன் புரியும். அதாவது அது பேரிஸாக போகுதா இல்லை புல்லிஸாக போகுதா அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் இமீடியட்டாக ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேண்டில் க்ளோசிங் வரைக்கும் வெயிட் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 150 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிச்சுங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது வந்து செகண்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் ட்ரேட், நல்ல ஒரு என்ட்ரி. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் கன்ஃபியூஷனில் விட்டு நடந்த இந்த இடம் ஒரு நல்ல ட்ரேட். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே, அதாவது இன்னைக்கு டேவுடைய மார்னிங் டைம்ல ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய பிக் அந்த இடம். ஓகேங்களா? அங்கேருந்து தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்சை பிரேக் பண்ணி பிரேக் டவுன் ஆகி கீழே போகணுது. ஓகே, ஸோ அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் தாண்டி ஒரு ஃபியூ கேண்டில்ஸ் உங்களுக்கு அந்த இடத்துல ட்ரேட் ஆகிருக்கு ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச். அதுக்கு மேலே உங்களுக்கு அது போகலை. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு புட்டென்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தால் ஒரு 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. திரும்ப மறுபடியும் ரிவர்சல் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடம்லாம் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். இது எக்ஸாக்ட் ஒரு என்ட்ரி கிடையாது. உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு இந்த இடத்துல வந்தாலும் நீங்கள் மறுபடியும் ஒரு என்ட்ரியை போட்டு ட்ரை பண்ணலாம். இது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல வந்து புட் என்ட்ரிக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு டவுன் டவுன் மார்க்கெட் அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் தைரியமாக அடுத்து இன்னொரு என்ட்ரியும் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இன்கேஸ் நீங்கள் ஏற்கனவே ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த ட்ரேடில் நீங்கள் செகண்ட் என்ட்ரி ட்ரை பண்ணும்போது இதில் ஒரு 40 பாயிண்ட் கிடச்சி அப்படின்னா இதில் ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக வச்சு பண்ணலாம். ஒன்லி இஃப் யூ ஆல்ரெடி காட் 40 பாயிண்ட்ஸ் இன் திஸ் ட்ரேட். அதாவது நீங்கள் இதில் ஒரு அட்லீஸ்ட் 40 பாயிண்டாக எடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 20 பாயிண்ட் ரிஸ்க்காக ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 3 o'clock உங்களுக்கு இன்ட்ராடே படி அந்த கேண்டில் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துருக்கு. பட் நான் இன்னைக்கு லாஸ் தான் பண்ணியிருக்கேன் என்னுடைய எமோஷனல் ட்ரேட்ஸ்னால. ஸோ தேங்க்ஸ்.